இல்லைக்கா பேசக்கூடாதுங்க. இது வேணாம் இல்லைன்னா பேசக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதுன்ற அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு கேஜிக்கு 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். எவ்வளோ தேவையான அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு முடிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தலையாக போட்டு தண்ணியில் அரைச்சிட்டு வேணுன்ற அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம தேடி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு முடிஞ்சதும் கருவேப்பிலை முடிஞ்சதும் கரம் மசாலா வேணுன்ற அளவுக்கு ஒரு 100 கிராமுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து மிளகாத்தூள், சக்தி எந்த மிளகாத்தூள் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேஜிக்கு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். அடுத்து சிக்கன் மசாலா, சிக்கன் வாசனைக்காக அது கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போடலாம். அடுத்து தனியாத்தூளும் அதே மாதிரி தான். ஒரு கேஜிக்கு ஒரு 2 ஸ்பூன் ஒரு லிமிட், அவ்வளோதான். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கேஜிக்கு 100 கிராம் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு 800 கிராம் யூஸ் பண்ணுறேன். அரை கேஜி இல்லை 800 கிராமு கார்ன்ஃப்ளவரை வேணுன்ற அளவுக்கு போட்டுன்னா அதனுடைய பசங்க பிடிச்சிருக்கோம். அதுக்கு தயிர் ஆட் பண்ணலாம். தயிர் ஆட் பண்ணும்போது கிரீப் கிடைக்கும். நல்லா தயிர் எவ்வளோ ஆட் பண்ணுறோங்களோ அவ்வளோ அது மசாலாவில் ஃப்ளேவரில் நல்லா ஒட்டிகிட்ருக்கோம். கலர் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அவ்வளோ லிமிட்டாக போட்டுக்கலாம் கலரு. இல்லைன்னா சிக்கன் வந்து போண்டா மாதிரி தெரியும். சிக்கன் கபாப் போண்டா டேஸ்ட்டு ஒரு லிமிட் கலர் இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா, கறி மசாலா எல்லாம் ஒரு 2 ஸ்பூன். அதிகமாக போடக்கூடாது, காரம் அதிகமாக இருக்கும். லெமன் புளிஞ்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ எப்படி வேணுமோ அப்படி. வேணுன்ற அளவுக்கு எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கலாம். ஒரு கேஜிக்கு 2 பழம் போடலாம். அதில் ஒரு பீஸு போடலாம், இல்லை 2 போடலாம். ரைட்டா? இந்த காய் 20 மச்சான். எலுமிச்சம்பழ விதையை எடுத்துட்டு சாரத்தை ஊற்றினா போதும். அங்கே போயிட்டு திருப்பி போட்டு போயிருந்தாங்க. அங்கே தான் வச்சுருவாங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லிமிட்டாக போட்டுக்கலாம். வேணுன்ற அளவுக்கு உப்பு. ஒரு 15லிருந்து 30 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நம்மளுக்கு தேவையான மசாலா ஃப்ளேவரு அதில் சிக்கனில் ஏறிக்கும். இது சிக்கன் கபாப்பா யூஸ் பண்ணலாம், ஃப்ரைட் ரைஸ் யூஸ் பண்ணலாம், சில்லி சிக்கன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம்லாம் இந்த சிக்கனில் இருக்கிற கெமிக்கல்லாம் எடுக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் போட்டுக்கிறோம். கிரீப்னஸ் வரச்சு முட்டை வேணுன்ற அளவுக்கு ஒரு கேஜிக்கு ஒரு முட்டை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணும், முட்டை அதிகமாக போட நல்லாயிருக்கும், அதிகமாகவும் போட முடியாது.
கேஜிக்கு ஒரு முட்டை போட்டால் போதும். கொஞ்சம் சைனிங் வரும். டேஸ்ட் உப்பு அஜினோமோட்டோலாம் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மெத்தடு எஃபெக்ட் இருக்காது. அதனால தான் அஜினோமோட்டோ டேஸ்டான ஐட்டம் எதுவுமே இதுக்கு சேர்த்தலை. கலர் வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கலாம். கபாவுக்கு தேவையான செய்முறைகள். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். 2 ஸ்பூன். 1 கேஜின்னா 1 கேஜிக்கு தேவையான அளவு உப்பு. கார்ன்ஃப்ளவர் 100 கிராம். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன். தனியாத்தூள் 2 ஸ்பூன். சில்லி பவுடரு, கரம் மசாலா 2 ஸ்பூன். எலுமிச்சம்பழம் ஒரு பீஸ். முட்டை 1 பீஸ். தயிர் 1 கப் தயிர். வேணுன்ற அளவு போட்டது. தேவையான அளவு மசாலா வந்துடும். கலர் பொடி கொஞ்சமாக, ஆரஞ்சு ரெட் கலரு கொஞ்சமாக தேவையான அளவு போட்டால் அதுக்கு தகுந்த கலர் வந்துடும்.
வெங்காயம் கொடுப்பேன். வெங்காயம். வெங்காயம்